நெத்தன்யாகு பதவி விலகி உடனே தேர்தலை நடத்த இஸ்ரேலியர்கள் வலியுறுத்தல். ஏமன் ஹவுதி படைகளின் ஆளில்லா விமான தாக்குதல் இஸ்ரேலில் மாபெரும் அரசியல் கொந்தளிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பொதுமக்கள் மற்றும் இஸ்ரேல் அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை அந்நாட்டு ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அவற்றை பார்க்கலாம். எல்லா விதமான தொழில்நுட்பங்களும் நம்மிடம் உள்ளன என பெருமைப்பட்டு வருகிறோம். ஆனால் இந்த தாக்குதலை ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை என ஒரு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பாளர் கேள்வி எழுப்பியுள்ளார். இராணுவ அமைச்சர் கேலண்ட் தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்ரேலும் நள்ளிரவில் விழித்துவிட்டது. இராணுவ உளவுத்துறை தலைவர் தயவு செய்து தூக்கத்திலிருந்து விழிக்க வேண்டும் என மற்றொரு ஆக்கிரமிப்பாளர் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் போர் வெறியர்களுக்கு எதிராகவும் இஸ்ரேல் கருத்துருவாக்கம் ஏற்பட்டுள்ளது. இது பற்றி குறிப்பிட்ட இஸ்ரேலியர் ஒருவர், நியாயமாக இந்த தாக்குதல் காசா போரை தீவிரமாக நடத்தி வரும் இஸ்ரேலிய வலதுசாரி தலைவர்களின் வீடுகள் மீதுதான் நடத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு சாதாரண மக்களின் வழி தெரியும் என்று கூறியுள்ளார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் இந்த தாக்குதலை கடுமையாக சாடியுள்ளன. இது பற்றி எழுதியுள்ள ஒரு ஆக்கிரமிப்பு ஊடகம், இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது ஏதோ ஒரு எல்லைப்புற நகரத்தில் அல்ல, தலைநகரின் மையப்பகுதியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு மிக அருகில் நடந்துள்ளது. கடலில் அவர்களின் விமானம் வரும்போதும் கண்டறியப்படவில்லை. வானிலும் அவர்களது இலக்கை ரேடார் கருவியால் கண்டறிய முடியவில்லை. தரையில் இருந்து குறுகிய உயரத்தில் பறக்கும் போதும் கண்டறியப்படவில்லை. இது எவ்வளவு மோசமான தோல்வி என ஒரு இஸ்ரேல் ஊடகம் கேள்வி எழுப்பியுள்ளது. இதேபோல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அரசியல்வாதிகள் பலரும் நெத்தன்யாகு உடனடியாக பதவி விலகி தேர்தலை அறிவிக்க வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர்.